தர்பை புல் இந்து மதத்தில் மிகவும் பரிசுத்தமாக கருதப்படும் ஒரு புல் வகை. இதன் சிறப்புகள் பல. பரிசுத்தம்: தர்பை புல்லின் அடிப்பகுதி பிரம்மா, நடுப்பகுதி விஷ்ணு, நுனிப்பகுதி சிவன் என கருதப்படுவதால் இது மிகவும் பரிசுத்தமானது. நோய் தடுப்பு: தர்பை புல்லில் பல நோய்களை எதிர்க்கும் சக்திகள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இதன் நீரை தெளித்தால் தொற்று நோய்கள் பரவாது. சக்தி வர்தானம்: தர்பை புல்லை வழிபாட்டில் பயன்படுத்துவது மனதை தெளிவுபடுத்தி சக்தியை வழங்கும். பவித்திரம்: வைதீக சடங்குகளில் தர்பை புல்லை பவித்திரமாக பயன்படுத்துவது வழக்கம். இது எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல சக்திகளை இழுக்கும். சூரிய கிரகணம்: சூரிய கிரகணத்தின் போது தர்பை புல்லை உணவுப் பொருட்களின் மீது வைப்பது கிரகணத்தின் தீய விளைவுகளை தடுக்கும். தர்பை புல்லின் பிற பயன்கள். வழிபாடு: இறை வழிபாட்டில் தர்பை புல்லை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஹோமம்: ஹோமங்களில் தர்பை புல்லை பயன்படுத்தி நல்ல பலன்களை பெறலாம். பித்ரு தர்ப்பணம்: பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். பிராணயாமம்: பிராணயாமம் செய்யும் போது தர்பை புல்லை பயன்படுத்தலாம். முக்கிய குறிப்பு: தர்பை புல்லை எப்போதும் பறித்து வைத்துக் கொள்ளாமல் தேவைப்படும் போது புதிதாக பறித்து பயன்படுத்துவது நல்லது. மேலும் தெரிந்து கொள்ள தர்பை புல்லின் சிறப்புகள் குறித்த வீடியோக்கள். தர்பை புல்லை பயன்படுத்தும் வழிபாட்டு முறைகள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். தமிழ் மொழியில் வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் தெரிவிக்கவும். நன்றி.